கெட்டுப்போன மாமிசம் தொடர்பாக கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் உணவு பாதுகாப்பு துறை எத்தனை இடங்களில் சோதனை நடத்தினார்கள் என்ற கேள்விக்கு அதிர்ச்சிகரமான பதில் கிடைத்திருக்கிறது. நாய்க்கறி புரளிக்கு பிறகு என்ன செய்கிறது உணவு பாதுகாப்பு துறை? கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு நாய்க்கறி கடத்தி வரப்பட்டதாக பரவிய புரளி அசைவ உணவு உண்பவர்கள் வயிற்றில் புலியை கரைத்தது. விசாரணையில் ராஜஸ்தான் ஜோத்பூரிலிருந்து ரயிலில் கொண்டுவரப்பட்ட 2000 கிலோ கெட்டுப்போன ஆட்டிறைச்சி என்பது உறுதியானது. இந்த சம்பவத்திற்கு பிறகு சென்னை மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் இறைச்சி விற்பனையில் பெரும் சரிவு ஏற்பட்டது. ஆனால் இந்த சம்பவத்திற்கு பிறகாவது உணவு பாதுகாப்பு துறை ஆய்வுகளை தீவிரப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அப்படி அத்துறை நடவடிக்கை எடுத்ததா என்பதை அறிந்து கொள்ள தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு கிடைத்த பதில் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த ஓராண்டில் எத்தனை இறைச்சி கடைகள் உணவகங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு சென்னையில் வெறும் 4 கடைகளில் மட்டுமே சோதனை நடத்தியதில் வெறும் 7 கிலோ மட்டுமே கெட்டுப்போன மாமிசம் பறிமுதல் செய்யப்பட்டதாக சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி பதில் கொடுத்துள்ளார். இதில் அதிர்ச்சி என்னவென்றால் சுமார் 2000 இறைச்சி கடை அசைவ உணவகங்கள் இருக்கும் சென்னையில் வெறும் 4 இடங்களில் மட்டும் சோதனை செய்ததுதான். அது மட்டுமின்றி கெட்டுப்போன மாமிசங்களை பயன்படுத்திய கடைகளின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை விவரங்களை கேட்டதற்கு உரிய ஆவணங்களை அனுப்பவில்லை. இதேபோன்று சாலையோர கடைகள் உணவகங்கள் அதிகம் உள்ள காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருச்சி, தூத்துக்குடி, கரூர், விழுப்புரம், ஈரோடு, நாமக்கல், கோவை, நீலகிரி, தருமபுரி மாவட்டங்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கெட்டுப்போன இறைச்சியே கைப்பற்றப்படவில்லை என்று அதிகாரிகள் பதிலளித்துள்ளனர். 32 மாவட்டங்களில் 6 மாவட்டங்களில் மட்டும் கெட்டுப்போன கறிகளும் இறைச்சிகளும் இந்த கைப்பற்றினா சொல்லியிருக்காங்க. அந்த 6 மாவட்டங்களை தவிர்த்து மற்ற மாவட்டங்கள் எல்லாமே 26 மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கண்டறியப்படலன்னு சொல்கிறாங்க. கண்டறியப்படலன்னு சொல்கிறது வந்து எப்படி எனக்கு சந்தேகம்னா, இந்த கறி சம்மந்தமான விஷயத்தில் அவங்க இன்னும் போதுமான அக்கறை செலுத்துறத வருத்தப்படுற மாதிரி ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. அது சென்னையில் கைப்பற்றப்பட்ட கறிகளும் பார்த்தீங்கன்னாக்கா ரயில் மூலமாக கொண்டு வரப்பட 2150 கிலோ வந்து அழிச்சிருக்காங்க. அதுபோக வந்து இடையில வந்து 90 கிலோ 450 கிலோன்னு சீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் சீஸ் பண்ணதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தான்னு பார்த்தீங்கன்னாக்கா நடவடிக்கை வந்து பூஜ்ஜியமாக தான் இருக்குது. அவங்க கொடுத்துருக்க பதிலில் வந்து ஆய்வு சரிபார்க்கப்பட்ட பட்டியலில் தான் அனுப்பிச்சிருக்காங்க. தவிர என்ன நடவடிக்கை எடுத்திருக்கான்ற தகவல் கிடைக்கல, எவ்வளோ அபராதம் விசிச்சான்ற தகவல் வந்து கொடுக்கல அவங்க. இதுலேருந்தே தெரியுது இந்த உணவுப் பொருட்கள் வந்து தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை வந்து இன்னும் வந்து போதிய கவனம் செலுத்தலை. அதனால இது வந்து நிறைய தவறுகள் நடக்கிற வாய்ப்புகள் இருக்கு. மேலும் கடலூர், தஞ்சை, தேனி, சிவகங்கை மாவட்டங்களில் கெட்டுப்போன இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டனவா என்ற கேள்விக்கு சில கிலோ கெட்டுப்போன இறைச்சி மட்டும் கைப்பற்றப்பட்டு அழிக்கப்பட்டதாக அதிகாரிகள் பதில் கொடுத்துள்ளனர். அதுபோக வந்து கடலூர் மாவட்டத்தை எடுத்துட்டீங்கன்னாக்கா நாங்கள் கண்டறியப்பட்ட உணவுகள் வந்து தள்ளுவண்டியில் கண்டறியப்பட்ட உணவுகள் வந்து அழிச்சிரும் சொல்கிறாங்க. நான் கேட்டிருக்க கேள்வி வந்து எந்தெந்த உணவுகளில் கண்டறிஞ்சிங்க, எவ்வளோ கண்டறிஞ்சிங்கன்ற விவரத்தை தெளிவாக கேட்டிருக்கேன். அவங்க 19 வந்து நாங்கள் கண்டறிஞ்ச உணவுகள் வந்து கெட்டுப்போன உணவு இறைச்சிகள் வந்து அழிச்சிட்டோன்னு மட்டும் பதில் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது அங்கே பெரிய லெவலில் தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதேபோல் நாமக்கல் வந்து இந்த கோழி பண்ணையில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய இடம். ஆனால் அந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கெட்டுப்போன இறைச்சிகள் எதுவுமே கைப்பற்றப்படலை அப்படி இல்லைன்னு அவங்க சொல்லி பதில் கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் பார்த்தா மொத்தமே 6 மாவட்டம் தான். சென்னை, தஞ்சாவூர், தேனி, விருதுநகர், திருவண்ணாமலை இந்த 6 மாவட்டங்களில் மட்டும் கிட்டத்தட்ட 2800 கிலோ கிட்ட கெட்டுப்போன இறைச்சியில் ஒரு 12 மாதங்களில் பிடிச்சா சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னாக்க என்ன நடவடிக்கை எடுத்தான்ற தகவல் கிடையாது. விளக்க நோட்டீஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த விளக்க நோட்டீஸ்ன்றது அவங்க தெரிஞ்சுருக்காங்க. 5 கிலோ எடுத்தவனுக்கும் விளக்கம் தான் கேட்குறாங்க. 450 கிலோ கெட்டுப்போன இறைச்சி விற்பனை செய்யணும் விளக்கம் தான் கேட்குறாங்க. 2000 கிலோ கெட்டுப்போன இறைச்சி விளக்கம் தான் கேட்குறாங்க. இப்படி இவங்க விளக்கம் கேட்குறதுனால அவங்க வந்து கன்சியூமருக்கு சரியான பொருளை வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அவங்க மேலே ஒரு அபராதமோ இல்லை உணவு பாதுகாப்பு ஆக்ட் பிரகாரம் ஒரு நடவடிக்கை சட்டப்படியான நடவடிக்கை தொடர்ந்து நடவடிக்கை எடுத்தால்தான் இந்த தரமான உணவுப் பொருட்களை கன்சியூமருக்கு அவங்க சப்ளை பண்ண முன்னுருவாங்க. ஒரு தடவை விளக்கம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதே கடைக்கு எத்தனை அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியமாக தான் இருக்குது. இந்த விவகாரம் குறித்து உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் அமுதாவிடம் கேட்டபோது உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் என்று விளக்கம் அளித்துள்ளார். நாங்கள் வந்து சட்டப்படியாக நடவடிக்கை எடுத்து நாங்கள் இது பண்ணுவோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த ஒரு 4-5 இயர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்ததுலேருந்து 4000க்கு மேலே
நாங்கள் வந்து சிவில் கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்து ஒரு 3000 கம்ப்ளைண்ட்ஸ் மேலே நாங்கள் பனிஷ்மெண்ட்டு வாங்கி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கோர்ட்டில் ஒரு உணவு வந்து அன்சேஃப், அதாவது உடம்புக்கு இது கெடுதல் அப்படின்னு சொல்லி நம்ம டெஸ்ட்டில் வந்துருச்சுன்னு சொன்னோம்னா அந்த மாதிரி கேஸ் வந்து 1500 கேஸ் வந்து 50% மேலே நாங்கள் ஜட்மெண்ட் வாங்கி கொடுத்து பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கோம். பொதுமக்கள் வந்து விழிப்புணர்வாக இருக்கணும். ஏதாவது சந்தேகம் வந்துன்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் சொன்னோம்னா நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும். பேருந்து, ரயில், விமானம் மூலமாக கொண்டு வரப்படும் இறைச்சிகளை தொடர்ச்சியாக கண்காணித்து வருவதாகவும் அமுதா கூறியுள்ளார். ஏன்னா உணவு பாதுகாப்புத்துறை எல்லா மாநிலத்திலையும் இருக்குது. மத்திய அரசாங்கத்துக்கு கீழே செயல்படக்கூடிய ஏர்போர்ட்டு, நம்ம ஹார்பரு ப்ளஸ் ரயில்வேஸ் எல்லாம் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு கீழே வருது. ஸோ ரயில்வேஸில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்டர்ஸும் அந்த இவங்க வணிகர்களும் வந்து லைசன்ஸ் வாங்க வேண்டியது மத்திய அரசாங்கத்தை வாங்கணும். அந்த கண்ட்ரோல் செக்கிங் எல்லாமே அவங்ககிட்ட தான் இருக்குது. சென்ட்ரல் ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டிஸ்ன்னு இருப்பாங்க, அவங்க தான் அதை செக் பண்ணுறாங்க. ஸோ நம்மகிட்ட வந்து அது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்துருச்சுன்னா அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய பர்வியில் வந்துடும். அது ட்ரெயினில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுற வரைக்கும் அவங்கக்கிட்ட அந்த இது. ஸோ மக்கள் நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் வந்துச்சு, எங்களுக்கு இந்த நீங்கள் சொன்ன மாதிரி ராஜஸ்தான்லேருந்து ஒரு தடவை இது நாய்க்கறியாக இருக்கும் அப்படின்னு சந்தேகப்பட்டு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்தப்போ எங்கள் டிபார்ட்மெண்ட் அஃபிஷியல்ஸ் தான் போய் ரயில்வேஸை சொல்லி, சார் இது உங்களுக்கு மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அது எங்களுக்கு நாங்கள் செக் பண்ணணும்னு சொன்னால் ரயில்வே அத்தாரிட்டிஸும் நம்ம ஸ்டேட்டில் உள்ள உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் சேர்ந்து தான் அந்த ஜாயிண்ட்டாக அந்த இது எடுத்தாங்க. ஆன்லைனில் இறைச்சி வாங்குவதை விட தெரிந்த நம்பிக்கைக்குரிய நபர்களிடமிருந்து இறைச்சி வாங்குவது சிறந்தது என்கிறார் அமுதா. அதாவது வந்து நம்ம யார்கிட்ட வாங்குறோமோ அவர் வந்து பிரைமரி ப்ரொடியூசராக தான் ஈஸி. இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கசாப் கடை எல்லாமே வாங்குவாங்க மக்கள். அப்போ வந்து ஆடு வந்து ஃப்ரெஷ்ஷான ஆடா இல்லையான்னு இது பண்ணுவாங்க. அதே மாதிரி விற்கிற ஆளுக்கும் வாங்குற ஆளுக்கும் ஒரு டைரக்ட் கனெக்ஷன் இருக்குது. இப்போ பார்த்தா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்க. அப்புறம் ஹோல்சேலர்லேருந்து ரீட்டைலர்லேருந்து அப்புறம் பெட்டி கடைக்கு வந்து நம்மகிட்ட வரும்போது அது 4 கை மாறும்போது அதுக்கான தரம் போயிடுச்சு. நீங்கள் வாங்கும்போது வந்து கன்சியூமர் நம்ம வந்து ஒரு பொருள் வாங்குறோம்னா பிரைமரி ப்ரொடியூசர் வாங்கினா பெட்டராக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த கடைக்காருக்கும் உங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துன்னு சொன்னால் அவர் உங்களை ஏமாற்ற மாட்டாரும் நம்பிக்கை இருந்ததுன்னா அந்த மாதிரி வாங்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் தரமானது இல்லைன்னு சஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட் சொன்னால் செக் பண்ணி சொல்லிடுவோம். ஆனால் இறைச்சி கடைகளிலும் அசைவ உணவகங்களிலும் கெட்டுப்போன மாமிசம் பயன்படுத்தப்படவில்லை என்பதை உணவு பாதுகாப்புத்துறை உறுதி செய்ய வேண்டும்.